மாத்ரு தேவோ பவ, பித்ரு தேவோ பவ, ஆச்சாரிய தேவோ பவ, அதிதி தேவோ பவ. நான் உங்கள் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலய வலையொலியின் ஸ்ரீனிவாசன், அருணாச்சலம். இன்று செவ்வாய்க்கிழமை. இந்த நாள் செவ்வாய் பகவானின் அருளை பெற உகந்த நாள். அதே நேரத்தில் முருகப்பெருமான் ஆஞ்சநேயர் வழிபாட்டுக்கும் மிக சிறப்பான நாள். இன்று நல்ல எண்ணத்தோடு ஆரம்பிக்கிற ஒவ்வொரு முயற்சியும் இறைவன் அருளால் நல்ல வழியில் நகர வேண்டும் என மனதார வேண்டிக் கொள்வோம். அன்பான பார்வையாளர்களே, ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஒரு சின்ன ஆசை. இது வரைக்கும் நம்ம சேனலில் ராசி பலனை கொஞ்சம் இலக்கியத்தோடு தூய தமிழ் கலந்து சொல்லிட்டு வந்தேன். ஆனால் நிறைய நண்பர்கள், அண்ணா நாம் தினமும் பேசுகிற மாதிரி எளிமையாக சொன்னால் இன்னும் நல்லா புரியும்னு கருத்து முன் வச்சாங்க. அதனால் இனிமேல் ஜோதிடத்தின் அர்த்தம் மாறாமல் சொல்கிற விதத்தை மட்டும் கொஞ்சம் எளிமையாக நாம் பேசுகிற மொழியில் உங்ககிட்ட பகிர போகிறேன். எல்லோருக்கும் புரியணும், எல்லோரும் ரசித்து கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன முயற்சி தான் இது. அதுதான் என்னோட நோக்கமும் கூட. இந்த புதிய முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரி, முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை முதல்ல ஒரு பார்வை பார்த்துடலாம். இன்று நிகழும் பராபவ வருடம் ஆனி மாதம் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று அமாவாசை திதி மாலை 3:13 மணி வரை இருக்கு. அதுக்கு பிறகு பிரதம திதி ஆரம்பமாகுது. இன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இது நாளை அதிகாலை 12:09 மணி வரை இருக்கு. அதுக்கப்புறம் பூச நட்சத்திரம் ஆரம்பமாகுது. யோகத்தை பார்த்தா இன்று வியாகாத யோகம் 11:57 மணி வரை இருக்கு. அதுக்கப்புறம் ஹர்ஷண யோகம் ஆரம்பமாகுது. கரணத்தில் நாகவ கரணம் காலை 3:13 மணி வரை இருக்கு. அதுக்கப்புறம் கிம்ஸ்துக்ன கரணம் ஆரம்பிக்குது. சந்திராஷ்டமத்தை பொறுத்தவரை கேட்ட நட்சத்திரத்துக்கான சந்திராஷ்டமம் நாளை அதிகாலை 12:09 மணி வரை இருக்கும். அதுக்கு பிறகு மூல நட்சத்திரத்தின் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகுது. சரி, இப்போ ஒவ்வொரு ராசிக்குமான பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி நேயர்களுக்கு இன்று பயணம் தொடர்பான விஷயங்கள் நல்லபடியாக அமையும். வெளியூர் செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அது உங்களுக்கு நல்ல அனுபவத்தையும் பலனையும் கொடுக்கும். இன்னைக்கு இந்த நாளில் உங்களுக்கு நல்ல தொடக்கமாக அமைய வாழ்த்துக்கள். ரிஷப ராசி நேயர்களுக்கு உடல் நலத்தில் இருக்கிற சின்ன சின்ன சோர்வு குறையும். உடம்பை கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா இன்னும் நல்ல மாற்றம் தெரியும். இன்று இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கியமான நாளாக அமையட்டும். மிதுன ராசி நேயர்களுக்கு இன்று தேவையில்லாத டென்ஷனை விட்டுட்டு அமைதியாக இருந்தால் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக மாறும். இன்று இந்த நாள் உங்களுக்கு மன அமைதி தரும் நாளாக அமையட்டும். கடக ராசி நேயர்களுக்கு கோபத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா தேவையில்லாத பிரச்சனைக வராமலேயே போயிடும். பேசுகிற வார்த்தையில் கவனம் வையுங்க. இன்று இந்த நாள் உங்களுக்கு நிம்மதியான நாளாக அமையட்டும். சிம்ம ராசி நேயர்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். எதிர்பார்க்காத ஒரு நல்ல செய்தி அல்லது வாய்ப்பு கிடைக்கும். இந்த நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாளாக அமைய வாழ்த்துக்கள். கன்னி ராசி நேயர்களுக்கு நீங்கள் எடுத்த முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாள் இன்னைக்கு. வேலை, தொழில், படிப்புன்னு எல்லா விஷயத்திலையும் முன்னேற்றம் தெரியும் நாளாக இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு வெற்றியை தரும் நாளாக அமையட்டும்.
துலா ராசி நேயர்களுக்கு சில சவால்கள் வந்தாலும் அதை சமாளிக்கிற திறமை இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கும். தைரியமாக முன்னேறுங்க. இன்று இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக அமையட்டும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு நீங்கள் நினைக்கிற காரியங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற ஆரம்பிக்கிற நாளாக இன்னைக்கு இருக்கு. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இன்று இந்த நாள் உங்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமையட்டும். தனுசு ராசி நேயர்களுக்கு குடும்பத்திலும் நண்பர்களுடனும் சந்தோஷமான தருணங்கள் கிடைக்கிற நாளாக இன்னைக்கு இருக்கு. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளா அமையட்டும். மகர ராசி நேயர்களுக்கு பணவரவு தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கும் நாளா இன்னைக்கு இருக்கு. செலவை விட சேமிப்புல கவனத்தை செலுத்துங்க. இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு செல்வ வளம் பெறுகிற நாளா அமையட்டும். கும்ப ராசி நேயர்களுக்கு பயணம் அல்லது புதிய சந்திப்புகள் நல்ல அனுபவத்தை கொடுக்கிற நாளா இன்னைக்கு இருக்கு. எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உருவாக்கக்கூடிய நாளா இன்னைக்கு அமையுது. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீன ராசி நேயர்களுக்கு உடல் மனம் ரெண்டுக்கும் புத்துணர்ச்சி கிடைக்கும் நாளா இன்னைக்கு இருக்கு. பழைய கவலைகள் கொஞ்சம் விலக்கி நம்பிக்கை அதிகரிக்கிற நாளா இன்னைக்கு அமையுது. இந்த நாள் உங்களுக்கு ஆரோக்கியமும் நிம்மதியும் நிறைந்த நாளா அமையட்டும். ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஜோதிடம் நம்ம வாழ்க்கையை நடத்தி கொடுக்காது. ஆனால் வாழ்க்கையை எப்படி நல்ல வழியில் நடத்தணும்னு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். கிரகங்கள் பாதையை காட்டும். ஆனால் அந்த பாதையில் நம்பிக்கையோடு நடந்து நல்ல எண்ணத்தோட முயற்சி செய்வது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் எதுவாக இருந்தாலும் மனசை தளர விடாதீங்க. இறைவன் மேலே நம்பிக்கை வைங்க. நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எமது ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷி ஜோதிடாலயம் மலையொலி சேனல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் அழுத்திக்கங்க. நாளையும் புதிய பஞ்சாங்க தகவல்களோடு 12 ராசிகளுக்குமான பலன்களோடு மீண்டும் சந்திப்போம்.